ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நல்லா ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். அதுக்கு 2 கேரட் எடுத்துக்கிடுங்க. அதை எடுத்து நல்லா தோல் சீவிக்குங்க. அதே போல் பீட்ரூட் 2 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தோல் சீவிக்குங்க. லெமன் 2 எடுத்து அதையும் வச்சுக்கோங்க. அது மாதிரி அப்புறம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி விழாமல் நல்லா அரைப்பட்டு உங்களுக்கு ஜூஸ் எடுக்க வசதியாக இருக்கும். அதனால் நான் ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணி போடுறேன், கட் பண்ணாமல் போடுறேன். உங்களுக்கு ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியே கட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கையிலே கூட கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு செகண்ட் டைம் அந்த சக்கையை வச்சு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஜூஸ் எடுத்து இது போல் வச்சுக்கோங்க. இது போல் எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அந்த சக்கையை தூர போட வேண்டாம். நீங்கள் அதை கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம், செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். 2 லெமன் நான் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன்ல, அந்த 2 லெமனையும் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் நாட்டு சக்கரை போட்டு அதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அந்த ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நாட்டு சக்கரையில் கல் அந்த மாதிரி இருக்கும். நாட்டு சக்கரை கரைச்சி வச்சுருங்க. அந்த ஜூஸை நம்ம ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க ஜூஸில் மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். டேஸ்டான ஹெல்த்தியான விட்டமின் ஜூஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.